வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜிபி சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் ஒரு கோயில் விலாக் தான் பார்க்க போகிறோம். அந்த கோயில் விலாக் என்னென்னா, ஸ்ரீ கைலாசநாதர் பர்வதவர்தினி தபோவனம், அதாவது சுருளி பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோடிலிங்க கோயில் தான் பார்க்க போகிறோம். இதுதான் கோயிலுடைய நுழைவாயில். இங்கே நுழைவாயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகான திராட்சை தோட்டம், தென்னந்தோப்பு, மலை, இந்த மாதிரியான இயற்கை காட்சிகள்லாம் பார்க்கலாம். சுருளி அருவியிலேருந்து ரொம்பவே பக்கத்தில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. உள்ளே நுழைஞ்ச உடனேயும் வந்து விநாயகர், லக்ஷ்மி வந்து இருக்காங்க. சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிவலிங்கங்கள்லாம் இருக்குது. வலதுபுறம் பார்த்திங்கன்னா காலபைரவர் சிலை இருக்குது. இந்த அம்மன் சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிவலிங்கத்தில் வந்து 1008 லிங்கங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அம்மன் கிட்ட வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. அந்த 108 லிங்கத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நடராஜர் சிலையும் இருக்குது. அந்த நடராஜர் சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரங்களுக்கடியில் நிறைய சித்தர்களுடைய சிலைகள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சமீப காலத்தில் தான் இந்த சித்தர்களுடைய சிலையெல்லாம் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலிப்பாணி சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சித்தரோட பேர் வந்து சட்டைநாதர் அப்படின்னு போட்டிருக்காங்க. விவேகானந்தர் சிலை, ராமானுஜர் சிலையெல்லாம் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் அகத்தியரோட சிலையும் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து பாம்பாட்டி சித்தர். ஆனால் அந்த சித்தர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாம்பு சிலை பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது நிஜ பாம்பு அங்கே உட்காந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா இன்னும் ஒரு சில சித்தர்களோட சிலைகள்லாம் கூட இருக்குது. இது வந்து மகான் கொங்கணர் அப்படின்னு போட்டிருந்தது இந்த சிலையில். பின்பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தரோடைய சிலை இருக்குது. இந்த சித்தரோட பேர் வந்து பார்த்தேன், ஆனால் மறந்துட்டேன். இடது பக்கமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ராமானுஜர் சிலை. சித்தர்கள் சிலையெல்லாம் பார்த்துட்டு இடதுபுறமாக வந்தோம் அப்படின்னா இங்கே 2 அம்மன் சிலை வந்து வச்சுருக்காங்க. ஒன்று நாகாத்தம்மன், அதுக்கப்புறம் மூங்கில் மரத்துக்கு கீழே அமைஞ்சிருக்கிற மூங்கிலணை காமாட்சி அம்மன். இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா 72 அடி உயர தியான லிங்கம் வந்து அமைச்சிருக்காங்க. இதுக்கு வந்து 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க. உள்ள கேமரா, மொபைல் ஃபோன் எதுவுமே அலோட் கிடையாது. இந்த தியான லிங்கத்துக்கு எதிர்ப்புறமாக ஒரு பெரிய 30 அடியில் நந்தியும் அமைச்சிருக்காங்க. இந்த தியான லிங்கத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாகத்தில் பஞ்சமுக விநாயகரும், 2ஆம் பாகத்தில் வந்து தசாவதார காட்சியில் பெருமாளும், 3ஆவது பாகத்தில் வந்து கைலாயத்தில் சிவன் பார்வதி வந்து கல்யாண கோலத்துலேயும் வந்து காட்சி தராங்க. பார்த்திங்கனாவே தெரியும், பெரிய சிவலிங்கமும் நந்தியும் இருக்குது. இந்த உள்ள நுழையிற படிக்கிட்டேயே வந்து நம்ம ஃபோனை வந்து கொடுத்துட்டு போயிடணும். ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 10 வயசுக்கு கீழே இருக்க பசங்களுக்கு வந்து டிக்கெட் எடுக்க தேவையில்லை, ஃப்ரீ டிக்கெட் தான். இந்த கோயில் வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஆனால் இந்த பெரிய லிங்கமும் நந்தியும் மட்டும் இப்போ சமீபத்தில் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய சிவன் நந்தின்னு. இந்த பெரிய சிவலிங்கத்தையும் நந்தியையும் இவ்வளோ தூரத்தில் இருந்து தான் பார்த்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். உள்ள கிட்ட போய் நம்ம எடுக்க முடியாது. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சிவலிங்கங்கள் வந்து இருக்குதுன்னு. இது வரைக்கும் 30,000 சிவலிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணதாகவும், அதுவும் பொதுமக்களால் பிரதிஷ்டை பண்ணதாகவும் தான் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னா நிறைவேறினதுக்கு அப்புறமா வந்து சிவன் லிங்கத்தை வந்து வாங்கி இங்கே நம்ம பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிக்கலாம். இவ்வளோ சிவலிங்கங்களை வந்து ஒரே நேரத்தில் பார்க்கும்போது ரொம்ப அமைதியாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இருந்தது. அந்த தியான லிங்கத்துக்குள்ளே வந்து நம்ம உட்காந்து தியானம் பண்ணுற இடம் தனியாகவே இருக்குது. இது வந்து மேலேருந்து கீழே இறங்கி வர இடம். இதே மாதிரியே இன்னொரு கோடிலிங்கேஸ்வரர் கோயிலும் இருக்குது. அது எங்கன்னு பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் கோலாரில் அமைஞ்சிருக்கு. இது வந்து சுருளி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. சுருளி ஹில்ஸ்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக தெப்பக்குளம் மாதிரி இருக்குது. அங்கே வந்து வாராகி, ஒரு சில அம்மன்கள், கருப்பசாமி அந்த மாதிரியான சிலைகளும் வடித்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு குகை கோயில். இந்த குகை கோயிலுக்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிவன் தான் இருக்கார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கான
லிங்கங்களும் வச்சுருக்காங்க. அந்த லிங்கத்தோட பேரையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அந்த பெரிய தியான லிங்கத்துலேருந்து கீழே பார்த்தோன்னா இந்த குளம் மாதிரியான அமைப்பு நமக்கு நல்லாவே தெரியுது. இதுதான் அந்த குகை கோயிலில் இருக்கக்கூடிய சிவன். ஒரு ராசிக்கும் ஒரு லிங்கம் சொன்னேன் இல்லையா? மேச ராசிக்கு ராமேஸ்வர லிங்கம், ரிஷப ராசிக்கு சோமநாத லிங்கம், மிதுன ராசிக்கு நாகேஸ்வர லிங்கம். எல்லா லிங்கமும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து சிவலிங்கத்தில் தெரியுது. ராசிக்கு ஓங்காரேஸ்வர லிங்கம், சிம்மத்துக்கு வைத்தியநாத லிங்கம், கன்னி ராசிக்கு மல்லிகார்ஜுன லிங்கம், துலாம் ராசிக்கு மகாகாலேஸ்வர லிங்கம், விருச்சிகத்துக்கு கிருஷ்ணேஸ்வர லிங்கம், தனுஷுக்கு விஸ்வநாத லிங்கம், மகரத்துக்கு பீமசங்கலிங்கம், கும்பத்துக்கு கேதார்நாத் லிங்கம், மீனத்துக்கு திரையம்பகேஸ்வர லிங்கம் அப்படின்னு 12 ராசிக்கான 12 லிங்கங்களும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த குளம் மாதிரியான அமைப்பு இருக்கிற இடத்துல சிலைகளை கிட்ட போய் பார்க்க முடியாது, கம்பி வேலி மாதிரி அமைச்சிருக்காங்க. யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோயில் ரொம்பவே அழகாக இருக்கும். போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு ரொம்பவே அமைதியாக இருக்கும். வெளியே வந்ததுக்கப்புறமா நவகிரகம் இருக்குது, பைரவர் காட்டின மாதிரி வீரபத்ரர் சிலையும் இருக்குது. கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.